அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 3 எபிசோடாக பார்த்தீங்கன்னா நிறைய கொலவெறி சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பேசுறது அப்படின்னா பொதுமக்கள் தான். தெரியுமாடா, அவன் வந்து ஒரு லெவல் 3 வாரியர், 7 டீமன் க்ளோன்ஸ் அவன் உருவாக்குனான்டா, செத்து போயிட்டும் மறுபடியும் உயிரோட வந்துட்டானா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய புகழை தான் இங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த கிங்டமோடைய பிரின்சஸை காட்டுறாங்க. இவ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சீசன் 1 பார்க்கணும். இந்த கிழமை இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்ககிட்ட இந்த ஹோயிபோ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ மூலமாக இந்த ஈஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த வெஸ்டர்ன் பீப்புளுக்கெல்லாம் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் என்னங்கிறது புரிகிற நேரம் வந்துடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கிழமை பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கேற்ற மாதிரியே இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவன் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அந்த ரிவர்சல் டெக்னிக் பண்ணான்ல, அதை பற்றி அவங்க அப்பா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாராம். அதாவது அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உயிரோடு இருந்தவங்கன்னு யாருமே கிடையாது. ஆனால் ஒருத்தனால உயிரோடு திரும்ப வர முடிஞ்சது அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த இழந்த எனர்ஜி எல்லாமே திரும்ப வந்துருமா. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு அவங்க ப்ரொமோட் ஆகிடுவாங்களாம். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டிராகன் கேட்குது, டேய் எவ்வளோ நேரத்துக்கு இங்கேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, எனக்கு பசிக்குதுரா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து டென்ஷன் இங்கேருந்து கூப்பிட்டு போ, அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு, நான் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அதுவுமே என்ன பண்ணுது, அந்த குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகுதுப்பா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவை அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பேர் அங்கே வராங்க. ஆக்சுவலாக அவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து தப்பாக கிடச்சிருச்சு. இவனுக்கு அடிபட்டிருக்கு, இவன் இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்காங்க. இவன் தான் நல்லா ஆயிட்டானே, எந்திரிச்சு பொல காட்டுறான். அவனுங்க பார்க்குறானுங்க, டேய் இவன் ரெக்கவர் ஆகிட்டான்டா, நமக்கு இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சு, ஓடுறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான், இன்னொருத்தன் விழுந்துட்டான். அதான் ஓடினவன் என்ன சொல்கிறான், நீ கவலைப்படாத, உனக்கான ரிவெஞ்சை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படிங்கிறான். இப்போ கீழே விழுந்தான்ல, அவனை நம்ம ஹீரோ கொல்லலை. அதான் அவன் கேட்குறான், டேய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது இவனை ஒரு பறக்கும் பாயா பயன்படுத்தி இவன் பறந்துக்கிட்டு போகிறான். கீழே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அது என்னடா புதுவிதமான மான்ஸ்டராக இருக்குது, பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரியா இருக்குன்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லைடா டேய் அது மனுஷன்டா, நல்லா பாடுறா அப்படிங்கிறாங்க. இந்த கிழமை இங்கே டீ குடிச்சிட்டு இருந்ததில்ல, நம்ம ஹீரோவை பார்த்தோட மொத்த டீயுமே பிரின்சஸ் மூஞ்சில் துப்பிடுமா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த 2 பேருமே வச்சு தரமாக சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்மளால் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறது தானே வழக்கம். இப்போது இவனை வேறு யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கத்தியை பார்த்த உடனே அது யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த முன்னாடி சீசனில் ஒரு ஃபேரி இருந்தா இல்லையா, அவள் தான் அட்டாக் பண்ணுறா. அதை இவன் பார்க்குறான், பார்த்துட்டு நீ ஃபேரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அவளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குதுங்க. அவள் ஆக்சுவலாக வந்து அவளாவே இல்லை, அவளை வேறு யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, உன்னை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாப்பா. ஏய் என்ன எதுக்கடி அட்டாக் பண்ணுற, நான் என்ன உன்னை பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஆனால் பதிலே இல்லை. கண்டினியூஸாக வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறா. இவனுமே எதிர்த்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கும்பொழுது இவனோட கத்தியை வெறும் கையில் பிடிக்கிறாவ. நம்ம ஹீரோவே அதை ஆச்சரியமாக பார்க்குறான், இது எப்படா சாத்தியம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம டிராகன் திரும்ப வந்துடுது இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த டிராகன் நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுக்கணும்னு போகக்கூடிய அந்த கேப்பில் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாப்பா. ஆக்சுவலாக நம்ம ஃபேரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரியாவே இல்லை, அவளுக்குள்ளே வேறு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளோட பாடியை யாரோ ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவளை பார்த்தா எப்படி இருக்குன்னா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டான்ல ஒரு பொண்ணுகிட்ட, அவளை மாதிரியே இருக்குது. ஆனால் சரியாக தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோக்கும் கேள்வி என்னன்னா, அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவள் என்னவோ சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, என்னன்னா ஃப்யூச்சரில் எல்லாமே மாறி போய் நான் உன்னோட எதிரியாக வந்து நின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அதான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், சே அப்போலாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நடந்துருச்சே. இப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த டென்ஷன் இருக்கால குழந்தை, அவள் உடம்புல இருந்த காயம் எல்லாமே ஆறிப்போச்சு. அதான் இவன் யோசிக்கிறான், அரை நாளில் உன் காயம்லாம் ஆறிப்போச்சு, இந்த மாதிரி ஒரு உடம்பு வேணும்னு எவ்வளோ பேர் தவங்க கிடக்குறாங்க யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னமுமே கேள்வி இருக்குது, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஏன் இறந்து போனாங்க, நான் ஏன் உயிரோட வந்தேன், இதையே யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு அவனுக்குள்ளே இருந்து ஒரு ஜேட் ரூயி இருக்கும், அது வெளியில் வருது, அது ரியாக்ட் பண்ணுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த பொண்ணுமே பார்க்குறா. அதான் அவன் கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்லை அதுக்குள்ளேருந்து யாரோ கத்துறாங்க அப்படிங்கிறா. என்னம்மா சொல்கிற, உனக்கு என்ன கேட்டது அப்படிங்கிறான். இல்லை உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உள்ளுக்குள்ளே அக்கா கத்துறாங்களா, உண்மையாகவே இதுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவங்க போகிற வழியில் ரெட் கலர் மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இவன் பார்க்குறான், என்னடா இது ரெட் கலர் மிஸ்ட்டு, இது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனுடைய சென்சஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்குறான். உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீயிங் இருக்குங்க.
அவன் பார்த்த பார்வையிலே நம்ம ஹீரோ அரண்டு போகிறான். ஆஹா, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் பக்கத்தில் நம்ம போகக்கூடாது, டேய் நம்ம இந்த பக்கமாக திரும்பி போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு வழியாக அகாடமி போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் ரீச் ஆன உடனே அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது வந்து ஓப்பன் ஆயிருக்கான். இந்த லேண்ட் ஆஃப் டெத் அப்படிங்கிறது இவங்க அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டில் ஒரு ஃபார்பிடன் ஏரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 வருடங்களுக்கும் ஓப்பன் ஆகுமா. அது ஓப்பன் ஆகும்போதே கூடவே ரெபல்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வருவானா. இப்போ அவன் வந்து உயிரோடு இருக்கானா செத்து போனானா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பாடி செத்து போச்சு, ஆனால் ஹார்ட் வந்து இன்னும் உயிரோடு இருக்கான். ஜமீன் கொட்ட கதை மாதிரியே இல்லை, அவனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் டெவிலா இல்லை காடா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே இல்லையா. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் இவங்க கிட்ட கூட அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த லேண்ட் ஆஃப் டெத்துக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்கள என்ன சொல்கிறாங்க, அந்த லேண்ட் ஆஃப் டெத்தில் நிறைய காடோட போன்ஸ் இருக்கான், கொண்டு வந்தால் இவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுது. இருந்தாலும் இவன் தனியாக போகிறது ஆபத்து. இந்த அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வத்தலும் தொத்தலுமாக இருக்குது, ஒன்றுத்துக்கும் பயன்படாது அப்படிங்கிறாங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த லேண்ட் ஆஃப் டெத்துன்றது ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் வேறு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் போச்சுன்னா எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? ராயல் ஃபேமிலியிலேருந்து பெரிய பெரிய அகாடமிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. ஸோ வேணுன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு நியூஸை எல்லாருக்குமே பரப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், அடா பாவீங்களா, நரி தந்திரமாடா பண்ணுறீங்க அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் போய் ரெஸ்ட் எடுக்கிறான்ப்பா. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். வெளியில் நம்மளுடைய டிராகன் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம டிராகனுக்குள்ளே பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதுக்கே தெரியல. காலையில் இவன் எந்திரிச்சு பார்த்தோன்னா என்ன ரொம்ப சத்தமாக இருக்கே அப்படின்னு வெளியில் போய் பார்த்தா இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக ஏதோ சீல் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. இவனை பார்த்த உடனே அது என்ன சொல்லுது, டே சென்னா என்னால் முடியலடா, ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குடா அப்படின்ன உடனே இவன் போகிறான் காப்பாற்றலான்னு. ஆனால் டீன் வந்து தடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அது வந்து இவால்வ் ஆக போகுது, நீ போய் அதை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஸோ இப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதோடைய உடம்புக்குள்ளே இருந்து டிராகன் ஸ்பிரிட்ஸ் மாதிரி பறக்குதுங்க. இவங்க பார்க்குறாங்க, என்னடா அது ஈஸ்டர்ன் டிராகன் விங்ஸு, வெஸ்டர்ன் டிராகன் பாடி, அப்போ ஈஸ்டர்ன் டிராகனுக்கும் வெஸ்டர்ன் டிராகனுக்கும் பிறந்த டிராகன் ஆயுது அப்படிங்கிறாங்க. ஆனால் டீன் என்ன சொல்கிறாரு, இல்லை அதுக்கும் மேலே அப்படிங்கிறாரு. இதோட பிளட் வந்து ரொம்ப ராயலான ஒரு பிளட்டு. நார்மலாகவே ஒரு டிராகனால் லெவல் 5 வரைக்கும் போக முடியும். ஆனால் இந்த ஒரு டிராகனு லெவல் 5ல் இருக்கும்போதே ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குது. அதோட குரலே பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட ஒரிஜினல் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும் போல தெரியுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இது எல்லா மெமரிஸுமே இழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக அது வந்து இவால்வ் ஆகிடுச்சுங்க. இப்போ இவால்வ் ஆனால் கூட இந்த தண்டர் ட்ரைபுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வரும். அது வந்து ஹெவனோட டெஸ்ட் மாதிரி, அதை பாஸ் பண்ணாதான் உயிரோட இருக்க முடியும். ஸோ இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ மட்டும் அதை பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நான் சிக்கன் வாங்கின்னு வந்து என் கையாலே சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த ஒரு டிராகனுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறத எதிர்கொள்ளுதுங்க. மொத்தமாக 2 முறை தண்டர் அப்படிங்கிறது வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவால்வ் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், சூப்பரா, நானே கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து உனக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ஒரு இடம் மறுபடியும் இருண்டு போகுது. என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளும் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.